ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி அரிசி மாவு வச்சு நல்ல புசு புசுன்னு சாஃப்டான சூப்பரான அரிசி மாவு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க. இதில் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் நறுக்கிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை 3ஐயும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறோமோ இந்த கப்பில் 1 கப் மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வறுக்காத பச்சரிசி மாவு, பேக்கெட் மாவு நான் எடுத்துருக்கிறது. நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கலந்தால் போதும். அந்த வர மாவு தெரியாமல் எல்லா மாவுமே நல்லா வெந்து வர மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும் மாவு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம சப்பாத்திக்கு மாவை எப்படி நல்லா பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி இந்த மாவையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு திரட்டும் போது விரிசல் எதுவும் வராமல் இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ மீதி இருக்க மாவை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காயாமல் இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாவை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நீங்கள் கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு அரிசி மாவில் 2 பக்கமும் இதை போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க வர மாவில். அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கும் போது கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். தூவிட்டு நீங்கள் எப்போவும் நார்மலான சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி இதை திரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான நம்ம மாவு தூவ தேவையில்லை. நீங்கள் நல்ல மாவு சாஃப்டாக பிசைஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி திரட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக திரட்ட வரும். இப்போ பாருங்கள், நல்ல மெல்லிஸாக நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஏதாவது ஒரு மூடியோ இல்லை பவுலோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஷேப் எனக்கு முக்கியம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸில் நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் திரட்டி எடுத்தாச்சு. நம்ம எடுத்திருந்த 1 கப் அரிசி மாவுக்கு உங்களுக்கு இந்த சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு 14 சப்பாத்தி வரும். இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் நம்ம மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பக்கம் ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க.
அடுப்பு தீயை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். ஒரே தீயை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கடைசி சப்பாத்தி போட்டு எடுக்கிற வரைக்குமே. இதை நல்லா நீங்கள் திருப்பி திருப்பி போடும்போது ஓரத்தில் கரண்டி வச்சு லேசாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்துச்சுன்னா சப்பாத்தி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு லேசான பொன்னிறம் மாறினா போதும், ரொம்ப நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த சப்பாத்திகளை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் போடும்போது சப்பாத்தி பாருங்கள், எல்லா சப்பாத்தியுமே நல்லா உங்களுக்கு உப்பி வரும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் லேசாக எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டான அரிசி மாவு சப்பாத்தி கிடச்சிருக்குன்னு. இதுக்கு நல்ல காரசாரமான சட்னி இல்லை நான்வெஜ் கறி எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாஃப்டான அரிசி மாவு சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.